கூப்பரும் அமிலியாவும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாங்க. ஏன்னா என்ஜூரன்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் சுற்றிக்கிட்டே நகர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கூப்பர் தன் திறமையால் சுழன்று போகிற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட தன் விண்கலத்தை இணைச்சி ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராரு. அப்பா அப்படின்னு நிம்மதி ஆகிறதுக்குள்ளேயே அடுத்த அதிர்ச்சி. அது என்னன்னா, அவங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுற்றிக்கிட்டே கார்கெண்டா பிளாக் ஹோல் பக்கம் வந்துருச்சு. பிளாக் ஹோலில் போய் சிக்கனா மரணம் தாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, இப்போ பறக்க தேவையான ஃபியூலும் கம்மியாக இருக்குது. அதனால் கூப்பர் ஒரு வழி பண்ணுறாரு. அது என்னன்னா, பிளாக் ஹோலோட சுழலை யூஸ் பண்ணி எட்மண்ட் கிரகத்துக்கு போயிடலாம்னு கிளம்புறாரு. அப்படி செய்யணும்னா பிளாக் ஹோலோட சுழலில் மாட்டிக்காத அளவுக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷனோட வெயிட்டை கம்மி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்பேஸ் ஸ்டேஷனோட வெயிட்டை இன்னும் கம்மி பண்ணணுங்கிற நேரம் வருது. அப்போது கூப்பர் அமிலியாவை மட்டும் எட்மண்ட் கிரகத்துக்கு அமுச்சு வச்சுட்டு அவரும் டார்ஸும் பிளாக் ஹோல்குள்ளே விழுந்துடுறாங்க. பிளாக் ஹோல்குள்ளே விழுற கூப்பர் ஒரு கட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்குள்ளே தள்ளப்படுறாரு. அந்த வித்தியாசமான இடத்துல கூப்பரோட மகள் மர்ஃபியோட அறை நேரத்தின் அடிப்படையில் காட்டப்படுது. ஆரம்பத்தில் மர்ஃபியோட ரூமில் ஆவி இருக்குன்னு சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா நிகழ்வும் கூப்பரால் பார்க்க முடியுது. அதனால் கூப்பர் ஈர்ப்பு விசை மூலமாக தன்னோட இறந்த காலத்தில் அவர் பூமியை விட்டு போகாத மாதிரி நேரத்தை மாற்றிடலான்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சியின் போது தூண்டிவிடப்பட்ட நிகழ்வுகள் தான் மர்ஃபி அவளோட சின்ன வயசில் அவர் ரூமில் பார்த்தா ஆவின்ற விஷயம்லாம். ஆனால் கூப்பரால் தன்னோட கடந்த காலத்தை மாற்ற முடியல. ஏன்னா அவரால் ஈர்ப்பு விசையை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடிஞ்சுது. அப்போ தான் கூப்பருக்கு மர்ஃபி சொன்ன அந்த ஆவியே அவர் தான்னு புரிய வருது. இதே நேரம் பூமியில் மர்ஃபி தன்னோட அண்ணனோட எதிர்ப்பை மீறி தன்னோட அறைக்கு போய் அங்குள்ள அலமாரிகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் மர்ஃபிக்கு அந்த ஆவி தன்னோட அப்பா கூப்பர்னு புரிய வருது. இந்த நேரத்தில் தான் பிளாக் ஹோலில் எங்கேயோ ஒரு இடத்துல டார்ஸ் அவரோட தொடர்புக்கு வருது. கூப்பர் தான் ஏன் இங்கே வந்தேன், இது என்ன இடம்னு கேட்குறாரு. அதுக்கு டார்ஸ் இது எதிர்கால மனிதர்களால் உருவாக்கப்பட்ட 5 பரிமாணங்கள் கொண்ட இடம்னு சொல்லுது. இதில் அவங்க கூப்பரை அனுப்பி ஏதோ ஒரு நிகழ்வை நடத்த பார்க்குறாங்கன்னு சொல்லுது. கூப்பர் தான் பிளாக் ஹோல் உள்ள வந்தால் தான் பிளாக் ஹோல்குள்ளே இருக்கிற குவாண்டம் டேட்டாவை அடைய முடியும், அதை பூமியில் இருக்க தன்னோட மகள் மர்ஃபிக்கு சொல்ல முடியும்னு அவருக்கு புரிய வருது. அதனால் இறந்த காலத்தை இப்போ கூப்பர் மாற்ற போகிறதில்ல. அதுக்கு பதிலாக அவரோட இறந்த காலத்தில் இருக்கிற கூப்பரை விண்வெளிக்கு கிளப்ப அவரே உதவி பண்ண போகிறாரு. அதன் விளைவாக தான் தூசு புயல் மூலமாக ஆரம்பத்தில் கூப்பருக்கு கிடைச்ச நாசாவோட ரகசிய ஆய்வு மையத்தோட ஜியோகிராஃபிக் கோஆர்டினேட்ஸ். அந்த ஜியோகிராஃபிக் கோஆர்டினேட்ஸை அனுப்புனதே இந்த எதிர்கால கூப்பர் தான்ன்றது இப்போ நம்மளுக்கு புரியுது. அது மட்டும் இல்லை, டார்ஸ் பிளாக் ஹோலில் இருந்து கண்டுபிடிச்ச குவாண்டம் டேட்டாவையும் அனுப்ப பார்க்குறாரு கூப்பர். அப்போ தான் மர்ஃபி அதை கண்டுபிடிச்சி அவளே அந்த கிராவிட்டி ஈக்குவேஷனை சால்வ் பண்ண உதவியாக இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதை எப்படி அனுப்புறதுன்னு யோசிக்கும் போது தான் கூப்பர் தான் மகளை பிரியும் முன்ன அவளுக்கு கொடுத்த கடிகாரம் ஞாபகம் வருது. ஈர்ப்பு விசை மூலமாக கடிகாரத்தோட முள்ளோட அசைவில் குவாண்டம் டேட்டாவை அனுப்புகிறாரு கூப்பர். அதை சரியாக புரிஞ்சுக்கிற மர்ஃபி அந்த குவாண்டம் டேட்டாவை கண்டுபிடிச்சி கிராவிட்டி ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறார். இறுதியாக எதிர்கால மனிதர்கள் கூப்பர் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை கூப்பர் செஞ்சிட்டாரு. அதனால் அந்த வித்தியாசமான இடத்த மூட ஆரம்பிக்கிறாங்க. குவாண்டம் டேட்டா எல்லாத்தையும் மர்ஃபி கிட்ட அனுப்பின பிறகு தான் கூப்பருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. கூப்பரை இந்த வித்தியாசமான இடத்துல அனுப்பின அந்த எதிர்கால மனிதர்கள் வேறு யாரும் இல்லை, இப்போ பூமியில் அழிவிலிருந்து தப்பிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்க அதே மனிதர்கள் தான். இப்போ கூப்பர் அனுப்பின குவாண்டம் டேட்டாவை மர்ஃபி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிற ஒரு விஷயத்தால் இறந்த கால மனிதர்கள் காப்பாற்றப்பட்டு எதிர்காலத்தில் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இடத்த படைக்கிற அளவுக்கு வளர்ந்துருவாங்கன்றதை அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த எதிர்கால மனிதர்கள் தான் கூப்பரை இந்த ஒரு வித்தியாசமான இடத்துக்குள்ளே அனுப்பி இப்படி ஒரு நிகழ்வை நிகழ்த்த பார்த்துருக்காங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்படி ஒரு 5 பரிமாணங்கள் கொண்ட இடத்தை உருவாக்குற அளவுக்கு மனிதர்கள் வளர்ந்துருவாங்க எதிர்காலத்தில் அப்படின்னு கூப்பர் சொல்கிறாரு. நேரத்தில் ஏதோ நிகழ்வு நடக்குது. மயக்கத்துக்கு போகிறாரு கூப்பர். மயங்கிய நிலையில் சனி கிரகத்துக்கு பக்கத்தில் வாம்போலுக்கு வெளியே கிடக்கிற கூப்பரையும் டார்ஸையும் எதிர்கால மனிதர்கள் ஒரு பெரிய பறக்கும் விண்கலத்துக்கு கொண்டு போகிறாங்க. கண் முழிச்ச போது தான் கூப்பருக்கு மர்ஃபியால் உலக மக்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டு இப்படி ஒரு பெரிய விண்கலத்தில் உயிர் வாழறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பிளாக் ஹோல்குள்ளே இருந்ததால் நிறைய காலம் ஓடிடுச்சுன்னு கூப்பர் புரிஞ்சுக்கிறாரு. கூப்பர் இறுதியாக தான் மகள் மர்ஃபியை சந்திக்கும் போது மர்ஃபிக்கு வயதாகி மரணப்படுக்கையில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாரு. கூப்பர் இனி தான் மர்ஃபி கூடவே இருப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் மர்ஃபி ஒரு மக சாக போகிறத எந்த ஒரு அப்பாவும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிடுறா. இனி அவர் வாழ்க்கை அமிலியாவோட தான் இருக்கணும்னு மர்ஃபி சொன்னதால் கூப்பர் கடைசியாக அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. டார்ஸையும் கூட கூட்டிக்கிட்டு எட்மண்ட் கிரகத்தை நோக்கி கூப்பர் புறப்படுறாரு. அங்கே பல வருடங்கள் எட்மண்ட் கிரகத்தில் ஓடினதால் அந்த கிரகத்தை கண்டுபிடிச்ச எட்மண்ட் இறந்து போயிட்டாரு. இப்போது தனியாக அந்த கிரகத்தில் இருக்கிற அமிலியா தன்னை பார்க்க யாராவது வருவாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கா. இதோட படம் முடியுது. ஹலோ நேயர்களே,
இன்டர்ஸ்டெல்லார் பற்றி இந்த தொடரை வந்து நீங்கள் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ஏன் இந்த படத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன்றது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். இந்த படத்தில் ஏகப்பட்ட அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது, உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. ஆனால் அது எல்லாமே இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தால் எனக்கு புரியலை, அதனால் இந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன், இல்லை எனக்கு அது புரியல, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஒதுக்குறது எனக்கு வந்து சரின்னு படலை. அதனால தான் இது நிச்சயமாக வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கமாக கொடுக்கணும் இந்த கதையை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடரை நான் உருவாக்கினேன். இந்த படத்தோட விளக்கத்தை இவ்வளோ நேரம் பார்த்த நீங்கள் ஒருவேளை இந்த படத்தை பார்க்கலன்னா தயவு செய்து பாருங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு புரியும். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு ஏகப்பட்ட கேள்விகள் வந்தது. ஆனால் அதுலேருந்து எனக்கு தென்பட்டது முக்கியமான ஒரே ஒரு கேள்வி தான். அந்த கேள்விக்கு விட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணுன்றது தான் என்னோட விருப்பம். அந்த கேள்வி என்னென்னா, யார் அந்த எதிர்கால மனிதர்கள், எதுக்காக கூப்பரை அந்த வித்தியாசமான 5 பரிமாணங்கள் கொண்ட இடத்துக்குள்ளே அனுப்பணும் அப்படிங்கிறது தான். அதாவது கூப்பர் விண்வெளி பயணம் போகிறதுக்கு முன்னாடி உலக அழிவிலேருந்து தப்பிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருந்த அதே உலக மக்கள் தான் எதிர்காலத்தில் இப்படி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதில் கூப்பரை வந்து உள்ளே அனுப்பியிருக்காங்க. சரி, எதிர்கால மனிதர்கள் கூப்பர் மூலமாக குவாண்டம் டேட்டாவை மர்ஃபி கிட்ட அனுப்பி அந்த ஒரு விஷயத்தால் இறந்த கால மனிதர்கள் தப்பிச்சு இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க, அவங்க தான் எதிர்கால மனிதர்களாக மாறினாங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அப்போது எதிர்கால மனிதர்கள் இதே மாதிரி ஒரு விஷயத்தை தானே அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் சந்திச்சிருப்பாங்க. அப்போ அவங்க காலகட்டத்தில் யார் ஹெல்ப் பண்ணியிருப்பா, யார் மூலிமா குவாண்டம் டேட்டாவை கண்டுபிடிச்சி இப்படி ஒரு 5 பரிமாணங்களுக்குள்ளே வாழற மனிதர்களாக வளர்ந்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா நான் இன்னொரு படத்தை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். அது என்னென்னா டெர்மினேட்டர். மனுஷங்களுக்கும் ரோபாட்ஸுக்கும் நடுவில் ஒரு போர் நடக்குது. அந்த போரில் மனுஷங்களோட படைக்கு தலைவனாக ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இந்த ஜான் கானர். இந்த ஜான் கானர் என்ன பண்ணுறாருன்னா, கைல் ரீஸ் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இறந்த காலத்துக்கு அனுப்புகிறாரு. அவர் ஏன் இறந்த காலத்துக்கு அனுப்புகிறாருன்னா, எதிர்காலத்தில் இருக்கிற இந்த ரோபோட்ஸ் இறந்த காலத்தில் இருக்கிற ஜான் கானரோட அம்மாவை கொன்னுட்டா ஜான் கானருங்கிற ஒருத்தன் வந்து வந்திருக்கவே முடியாது அப்படின்னு திட்டம் போட்டு அந்த ரோபோட்ஸ் ஜான் கானரோட அம்மாவை வந்து கொல்ல போகிறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஜான் கானர் கைல் ரீஸ் அப்படிங்கிற ஒருத்தரை தான் அம்மாவை வந்து பாதுகாக்கிறதுக்காகவே வந்து இறந்த காலத்துக்கு அனுப்புகிறாரு. அப்போது அந்த சமயத்தில் ஜான் கானரோட அம்மாவும் கைல் ரீஸும் காதலிச்சு ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தை தான் எதிர்காலத்தில் ஜான் கானராக வரப்போகிறான். எப்படி டெர்மினேட்டர் படத்தில் ஜான் கானர் அவர் பிறக்கிறதுக்கு அவரே காரணமாக இருந்தாரோ, அதே மாதிரி தான் இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் எதிர்கால மனிதர்கள் அவங்க பிழைக்கிறதுக்கு அவங்களே காரணமாக இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லைனா இன்ஃபினைட் லூப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு குழப்பமான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படத்தோட அற்புதமான விஷயங்களோட உங்களை இன்னொரு படத்தில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேவி லோகேஷ் ஃப்ரம் jvlarts.